ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர் ஜெபத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம். பரிசுத்தமும் மகா இரக்கமும் உள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்கு ஈவாய்ந்த 40 நாள் தொடர் ஜெபத்தை நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி தந்து கொண்டிருக்கிற தேவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் புது புது பலத்தினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் இடை கட்டி கொண்டிருக்கிற தேவருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே சபையிலும் ஆண்டவரே யூடியூப் சேனல் மூலமாக தூர இடங்களிலும் இருந்து ஒரு மனதோடு கூட ஜபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அநேக ஆயிரக்கணக்கான அற்புதங்களை ஆண்டவர் செய்து வருகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக. வல்லமை ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக. எங்கள் துணையாளர் எங்கள் மத்தியில் எழுந்தருள்வீராக. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேன்மையான காரியங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன். போராட்டத்திலும் நெருக்கத்துக்குள்ளும் பிரச்சனைக்குள்ளும் இருக்கிற ஏராள ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சத்துருவை மேற்கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாய் மாறட்டும். கர்த்தர் கிருபையாயிரும், இரக்கமாயிரும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையாயிரும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கரங்களை தட்டி துதிங்க பார்ப்போம். எல்லாரும் ஊக்கமாய் ஆமென் 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 ஆமென். ஒரு மன சிந்தையோடு கூட எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஆமேன் 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 ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த நல்ல நாளிலும் 40 நாள் தொடர் ஜெபத்திலே தெய்வ சமூகத்திலே இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கபடியாக அநேகர் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆமீன் வாஞ்சையாய் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, உண்மையாய் அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமீன். அவர் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி இருதயத்தை தேவனுக்கு நேராக இந்த நல்ல நாளிலும் நம்ம ஆமேன் தேவ சமூகத்திலே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்றது போல, ஈசாக்கு தேவனுக்கு முன்பதாக நின்றது போல, யாக்கோபு கர்த்தருக்கு முன்பதாக நின்றது போல நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய எதிர்காலங்களுக்காக, நம்முடைய சந்ததிக்காக தெய்வ சமூகத்தில் நிற்க போகிறோம். ஆமேன். அவர் கிரியைகளில் பயங்கரமானவர். ஆமேன். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வம். தமக்காக காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆமேன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே சொல்லுங்கப்பா, உம்மோடு இருப்பது தான் எனக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. ஆமேன். உங்க சித்தத்தை செய்யும்படியாக ஆமேன் உண்மையே
எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன். உம்மையே எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். என் ஆண்டவரின் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறவர், என் வலது பக்கத்தில் எனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நிற்கிற கர்த்தர். ஓரி கதரனர ஸ்ரீகலதரா ரிக்கமனோகம் துரோதரகசியாதரகம் தராதரா ரிக்கம் தோரகம் தராதரகசியாதனரா. ஹல்லேலூயா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எத்தனை பேருடைய இருதயம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆமென். மனுஷனை எனக்கு முன்பதாக நான் நிறுத்தவில்லை, எந்த மனிதனையும் எனக்கு முன்பதாக நான் நிறுத்தவில்லை. என் தேவனை மாத்திரம் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். என் சூழ்நிலைகளை பார்த்து நான் வாழலை. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை நான் நோக்குவது இல்லை ஆண்டவரே. என் சத்துரு எப்படி இருந்தாலும் அதை நான் பார்ப்பது இல்லை ஆண்டவரே. என்னை நிந்திக்கிற வார்த்தைகள் என் இருதயத்தை பிளக்கிறது போல இருந்தாலும் அதை நான் நோக்குவது இல்லை. உம்மை மாத்திரம் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் பலவீனங்களை எனக்கு முன்பதாக வைக்கல ஆண்டவரே. ஆமென். உம்மையும் எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன். எந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஆமென். எனக்கு நீர் மாத்திரம் போதும். ஆமென். நீங்க நடத்தினா போதும். இந்த ஜெப நாளிலே ஆவியானவர் நடத்தினா போதும். ஆமென். கர்த்தர் நீர் கிரியை செய்தால் போதும். வல்லமை உள்ளவர் நீர் செயல்பட்டால் போதும். மகத்துவமானவர் என் காரியத்திலே கிரியை செய்தால் போதும் ஆண்டவரே. எல்லாரும் ஹல்லேலூயா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் மாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. அப்படி ஒரு கரத்தை தேவனுக்கு நேரா உயர்த்தி, இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே. சொல்லுங்க அப்படி, என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள்
பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான். சொல்லுங்க அப்படியே சத்தம் உயர்த்தி. Hallelujah, hallelujah, hallelujah. சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் ஆசையா. உம் சித்தம் ராஜா, உம்மை எனக்கு முன்பதாக நிறுத்தி என் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமென். அப்படி சொல்லுங்க சகோதரி. கர்த்தருடைய ஜனமே, உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுக்கு முன்பதாக அப்படி இறக்கி வைத்து, தேவனுக்கு முன்பதாக இறக்கி வைத்து, ஆமென், உம்மை எனக்கு முன்பதாக நிறுத்தி என் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும், என் வியாகுலங்கள், என் கண்ணீர், ஆமென், என் நெருக்கங்கள், என் போராட்டங்கள், என் சூழ்நிலைகள், ஆமென், எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறா, நீ உன் பாரத்தை சுமந்து கொண்டு இராதே, நீ உன் பாரத்தை சுமந்து கொண்டு இராதே, என் சமூகத்தில் இறக்கி வைக்க கற்றுக்கொள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஆத்துமாவே, வருத்தத்தோடு நிற்கிற ஆத்துமாவே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயம் இன்றைக்கு உறுதியாய் சொல்லட்டும், என் தேவனை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று. ஆமேன், ஆமேன், ஆமேன். எது வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் இருதயம் உறுதியாய் சொல்லட்டும். என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரின் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். ஆமே. என்னில் அக்கிரம சிந்தையை நான் கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டாரு. ஆமே. ஆண்டவருக்கும் எனக்கும் தெரியும் என் இருதயம் எப்படி இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. என் இருதயத்தின் கசப்பு என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும். ஆமீன். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை இறக்கி வைத்து விடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ரிகரதனர சந்துராதனர ரகசியாதனர ரிகபல் பௌடபரபல சங்கமரோகம் தராதனர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இருதயத்தில் இருக்கிற பாரங்களை மாற்றி போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷனால் கல்லெறியப்பட்ட அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டு மனுஷனால் கல்லெறியப்பட வேண்டும் என்று தீர்மானித்து இதோடு இவ வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று சத்துரு, ஆமென், மனித கூட்டம் தீர்மானித்து நின்ற நேரத்தில், ஆமென், அந்த ஸ்திரீ தேவனுடைய பாதத்தில் வந்து விழுந்தாள். கர்த்தரை தனக்கு முன்பதாக நிறுத்தினாள். தன் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்க துவங்கினார். கண்ணீரோடும், ஆமீன், கதறலோடும் தன்னுடைய சூழ்நிலைகளை தன் தேவனுக்கு வெளிப்படுத்த துவங்கினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி, ஆமேன், அந்த சகோதரருடைய வாழ்க்கையில, ஆமேன், மனுஷருடைய கைக்கு விட்டு கொடுக்காமல், சத்துருவின் இஷ்டத்திற்கு விட்டு கொடுக்காமல், கர்த்தரே அவளுக்காக நீதிபதியாய் நடு நின்றது போல, சகோதரி, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து,
மனுஷனுக்கு கல்லறிய மட்டும்தான் தெரியும், மனுஷன் இருதயத்தை புரிந்து கொள்ள மாட்டான். ஆமே, இருதயத்தில் ஆழத்தில் கிடக்கிற வியாகுலங்கள், வேதனைகள் ஆண்டவருக்கும் ஆமே உனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமீன். அவருடைய சமூகத்தில் கண்ணீரின் மூலமாகவும் உன் பெருமூச்சு உன் கதறலின் மூலமாக அப்படி இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. ரிகா பாபா சந்தராதன ரகசியாதனரா. வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை கத்தர் ஆரம்பம் பண்ணுகிறா. ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே கிரியை செய்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவர் இடைபடுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வியாகுலங்களை மாற்றும்படியாக ஆமென். நொறுக்கப்பட்ட அந்த இருதயம் மனை கிளேசம் உள்ளவளை போல, கைவிடப்பட்டவளை போல, ஓ ஹல்லேலூயா, நெகிழப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உன்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் கட்டுகிறார். ஆமென். திரும்பவும் தமது பலத்தினாலும் சமாதானத்தினாலும் தம்முடைய சந்தோஷத்தினாலும் நிறைத்து, ஓ ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஓ இந்த ஜெபத்திலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஹல்லேலூயா, கர்த்தரை மாத்திரம் முன்பதாக நிறுத்தி உன் பாரங்களை அவருடைய கரத்திலே இறக்கி வை. ஓ ரகபபரதரமனோ ரிகபரபலபோ சப்துராதரகசியாதனர ரிகபல் பௌடமன ஹம்துராதனர ரிகபல் லௌடா ஷெஹலே தரானா ரிகபல் பௌடம் துரோதரகசியாதனர ரி லச்சுஸ் கைனகரகதானோ ரிகம் துரோகம் துராதலரபர ரிகபல் கடகம் சைதாரகதன் கடேரதனரவ ரிகபல் பௌடமனோ ரக்கந்தே ரகசியாதனர ரிகபரபலபோ சப்துராதனரகசாமனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வரியமே, இரக்கத்தின் சமனரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகபபபப ஷிகலதரனா. ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவரே, பாரங்களை எடுத்து போடுகிறவர், பாரமாய் நிற்கிற எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவர், பாரப்படுத்தி கொண்டிருக்கிற யாவற்றையும் தள்ளிவிட செய்கிறவர். ஆமே, ஆமே, ஆமேன். உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாரத்தையும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட துவங்கு, பொறுமையோடு ஓட துவங்கு. ஆமேன். உனக்கு முன்பதாக தேவனை நிறுத்திக்கொள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகதரம ஷகலதரனா திக்கம் தராதரகசியாதனர ஹம்சந்தரோதரகசியாதனரா ரிக்கம் தோரகத்தில் கடரபஷ்யாரகந்தரோதனரா ரீ ரச்சஸ் கைடகரகதனா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை தேவ சமூகத்தில் கர்த்தருக்காக பலியிடும்படியாக அந்த மலைக்கு நேராக பிள்ளையை கூட்டி கொண்டு புறப்பட்டு போகிறான். போய்கொண்டு இருக்கும்போது இந்த ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறான், அப்பா பலி செலுத்துறதுக்கு கட்டைகள் விறகுகள் எல்லாம் இருக்குது, ஆடு எங்க அப்படின்னு. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிற, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென், பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நேசித்த மகனை ஆமென் பலிபீடத்தில் வைத்து தேவனுக்காக ஒப்பு கொடுக்க போகிற அந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் அந்த காரியம் என்ன நடந்ததுன்னு தெரியும். பாருங்க, அவன் தேவனுக்காக கட்டின அந்த பலிபீடத்திற்கு யெகோவா ஈரே என்று இந்த நாள் வரைக்கும் பெயரிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எப்போ ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைய பலிபீடத்தில் வைத்து என் பிள்ளைக்கான காரியத்தை பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும், தேவனுடைய கரத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அவனுக்குள்ளாய் ஒரு உறுதி வந்ததோ, அதே அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கிறோம். ஒருவேளை அதை படிக்கும்போது அந்த ஈசாக்கு அன்னைக்கே செத்து போவான், இறந்து போவான்னு சொல்லிட்டு நம்ம அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது தொடங்கலாம்.
ஆனா அந்த அதிகாரத்தோட முடிவில் கர்த்தர் ஈசாக்குக்காக ரெபேக்கால பிறக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலியிட்டுட்டு வந்த உடனே ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி வருகிறது, இப்படி உன் சகோதரனுடைய வம்சத்திலே அவன் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், ரெபேக்கால் என்கிற ஒரு பிள்ளையும் பிறந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆமென், பரலோக ராஜ்யத்திலே உங்க பிள்ளைகளுடைய காரியம் எல்லாம் பார்த்து கொள்ளப்படுகிறது. ஆமென். ஒருவேளை சத்துரு இன்றோடு முடிந்தது என்று நினைக்கலாம், இதோடு என் சூழ்நிலை முடிந்தது, என் வாழ்க்கையில இதோடு முடிந்ததுன்னு நீங்க சில சூழ்நிலைகளை நினைத்து முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனா ஆண்டவர் முடிந்தது என்று நினைக்கிற காரியத்திலிருந்து தான் துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, ஆமே. இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கை உம்முடைய பலிபீடத்துல வைத்தது போல என்னையும் என் பிள்ளைகளை உம்முடைய பலிபீடத்துல வைக்கிற. ஜெபிக்க துவங்குங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை உம்முடைய பலிபீடத்துல வைக்கிறேன். ஆமென், ஆமென். அநேக தாயாருக்கு தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்காதான்னு ஏக்கம், அநேகருக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காதான்னு ஏக்கம். ஆமென். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய பலிபீடத்திலே தேவ கரத்திலே உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய காரியம் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது. ஈசாக்குக்காக ஒரு வாழ்க்கை துணையை ஆயத்தப்படுத்தினது போல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் வாழ்க்கை துணைகளை ஆமென் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமே. ஆபிரகாமுடைய உத்தமத்தை பார்த்த உடனே திரும்பவும் கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்லுகிறாரு, உன் சந்ததியை பழுகி பெருக பண்ணுவேன். ஆமென். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பழுகி பெருக பண்ணுவேன். உன் சந்ததியா தங்கள் சத்துக்களுடைய வாசல்களை மிதிப்பார்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென், ஆமென். சத்துருக்களின் வாசல்களை சந்ததியா சுதந்தரித்துக் கொள்ளணும். ஆமென், ஆமென். போராட்டங்களை பார்த்த உடனே, பிரச்சனைகளை கண்ட உடனே, நெருக்கத்தை பார்த்த உடனே, மனுஷனுடைய கல்லெறிகிற போல வார்த்தைகளை கேட்ட உடனே ஒருவேளை என் வாழ்க்கை முடிந்ததோன்னு உங்க இருதயம் சிந்திக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஒரு துவக்கத்தை ஆரம்பம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார். ஓ ரிக்கம் தராத ரகசியாதனரோ, பரலோகத்திலே உன்னுடைய காரியம் பார்த்து கொள்ளப்படுகிறது. உன் பிள்ளைகளுடைய காரியம் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது. உங்க இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது. கர்த்தரை முன்பதாக நிறுத்து ஆத்துமாவே, கர்த்தர் உனக்காக செய்கிற ரட்சிப்பை காணும்படியாக உன் விசுவாசம் இன்னும் பலப்படட்டும். உன் சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஒருவரே நல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக உங்க விசுவாசம் இன்னும் பலப்படட்டும். ஓ ரிகபால ஷகரதனரா. ஆமென், ஆமென், ஆமென். ரிகபால தரமாஷே. ரிபலபோ ஷம்துராதனரா. ரிகபல் மௌடமனக சியாத்துனரா. அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண துவங்குங்க. விசுவாசத்தோடு பலியிட துவங்க ஆத்துமாவே. விசுவாசத்தோடு உன் ஸ்தோத்திர பலி தேவனுக்கு நேராக உயரட்டும். ரிகாலதி மனஷிகலதரா. உதடுகளின் காலைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்துங்கள். இதோ உங்கள் காரியங்கள் பரலோகத்தில் இன்று பார்த்து கொள்ளப்படுகிறது. உன் பிள்ளைக்காக ஒரு காரிய பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படுகிறது. உங்க சந்ததிக்காக ஒரு காரிய பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படுகிறது. ஓ ரிகபால சப்தரா. எல்லாம் மலட்டு தன்மைகள் மாறி போகிறது. ஓ கர்த்தர் சந்ததியை பழுகி பெருக பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை செய்து முடிக்கிறார். எந்த காரியத்திலெல்லாம் ஒரு மந்த தன்மை இருக்கிறதோ அத்தனை காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். அது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கட்டும், ஊழிய பாதையா இருக்கட்டும், மந்த தன்மைகள் மாறுகிறது. இன்றைக்கு உன் காரியங்கள் பார்த்து கொள்ளப்படுகிறது. ரிகபால ஷகரதலரா. ரிகபரபலவோ ஷம்துராதரக சியாத்துனரோ. ரிகபரபலவோ ஷபலபரவா. பரலோகம் தலையிடுகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே பரலோகம் தலையிடுகிறது. சிலருடைய காரியங்களிலே பரலோகம் தலையிடுகிறது. சிலருடைய சூழ்நிலைகளிலே பரலோகம் தலையிடுகிறது. சிலருக்காக கர்த்தர் தமது பரலோக ராஜ்யத்தை திறந்து வைக்கிறார்.
விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி வார்த்தையை பிடித்து ஜெபிக்க துவங்குங்க. வார்த்தைகள் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படுகிறது. ரீபா லௌடமனதுரா ரிக்கபரபலவா. ஆமென். ஜெபிங்க ஆத்துமாவே, அப்படி சத்த உயர்த்தி ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில இருக்கிற வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை உடைத்து போடும். வார்த்தையை கொண்டு யுத்தம் பண்ணு, வார்த்தையை கொண்டு யுத்தம் பண்ணு. தேவ சமூகத்தில் நில்லு. நீங்க என் காரியத்தை பார்த்து கொள்வீர் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காரியத்தை பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. நான் எதை குறித்து அஞ்ச மாட்டேன். ஊழியத்தை நீர் பார்த்து கொள்வீர், என் பிள்ளைகளுடைய காரியத்தை நீர் பார்த்து கொள்வீர். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகபலதிரமனோ ரக்கம்தரோதரகசியாதனரா ரிகபல் பௌடமனகசியாதனரா. கர்த்தர் சோதி தருகிறார். ஓ கர்த்தர் சோதி தருகிறார். எனக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் இருக்கிறாயா என்று கர்த்தர் சோதி தருகிறார். ஹalleluya ஹalleluya. விசாலமாய் இருக்கும்போது அல்ல தேவனை தேடுவது, நெருக்கத்திலே உத்தமமாய் இருக்கிறாயா என்று சோதி தருகிறார். ஹalleluya. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கையை வைத்து அவர் சோதித்து பார்க்கிறார். உன் பிள்ளைகளை கொண்டு சோதிக்கும் போது நீ எப்படி உத்தமத்தில இருக்கிறாய், உன் பொறுமை எங்க, உன் விசுவாசம் எங்க, உன் தாழ்மை எங்க, உன் சகிப்பு எங்கன்னு கர்த்தர் சோதித்து சோதித்து அறிகிறார். ஆனாலும் உன் காரியங்கள் பரலோக ராஜ்யத்திலே பார்த்து கொள்ளும்படியாக ஆமே இடுக்கமான சூழ்நிலைகளிலும் தேவ தயவு வெளிப்படுகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். அப்படி ஒப்பு கொடுக்க துவங்குங்க. பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை வெளிப்படுவதாக. ஆமென் 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 ஆமென். ரிகபலதரல ஷிகலதர திக்கவரவரவல பௌத்திரி பிக்கவரவரவ ரிகமனதரலஷே ரிகபபலதர. பரலோக ராஜ்ய பலத்த சத்துவமா எங்கள் நடுவிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி நேரத்திலே கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைத்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இதோ உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றங்களை காண்கிறது. ஹalleluya. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். எப்போதும் இந்த வண்ணமாகவே இருக்கிற வண்ணமாகவே இருக்க தேவன் விடுகிறது இல்லை. இன்றைக்கு பரலோக ராஜ்யம் தலையிடுகிறது, பரலோக ராஜ்யம் வெளிப்படுகிறது. ரிகபல ரிபல துரமனஷ் ரிகபல ஹப்சந்தராதனரா ரிகபல் பௌடமனோ ரந்தல் கடரகசியாதனரா ரிகபல் பௌடமனோ ரகபல் பௌஷம்து ரேகதனா ரிகபல் லௌடமனாஹதரா ரிகபல் பௌஷபரபரபலவா. ஹalleluya 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 ஹalleluya. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல சத்தம் உயர்த்தி ஆமென் ஆமென். உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை மிதிப்பார்கள். இதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். உன் பிள்ளைகளை கொண்டு உன் சத்துருவின் வாசல்களை மிதிக்க பண்ணுவேன். ஓ ரிகபர துலப சத்துராதனரா. ஆமென். நீ காணாத நன்மைகளை உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஹalleluya ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும்
ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிகபரபரபல் பௌடபரதனா ஹல்லேலூயா ரிகலா ஷஹரமனலோ நிக பௌடமன உத்தாரதனரபலா. சூழ்நிலைகள் மாறுவதாக. ஆமே. நெருக்கங்கள் மாறுவதாக. எதிர்த்து நிற்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் அழிவதாக. இயேசு என்னோடு இருக்கும்போது கர்த்தருடைய சமாதானத்தின் காற்று வீசுவதாக. கர்த்தருடைய சமாதானத்தின் காற்று ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகள் அழியட்டும். பாதாளத்தின் வல்லமைகள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. பாதாளத்தின் வல்லமைகள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீர் என்னோடு இருக்கும்போது நல்ல கரம் தட்டி ஸ்தோத்திரிங்க ஆத்துமாவே. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த துவங்குங்க. தேவனை உனக்கு முன்பதாக வைத்து உன் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை இறக்கி வைத்து ஆமே அவரை துதிக்க துவங்கு. உன் காரியம் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உள்ள கிரியைகள் அளவில்லாமல் அளவில்லாமல் ஆமென். சத்துருவின் கிரியைகள் அழிகிறது. பாதாளத்தின் வல்லமைகள் சுட்டெரிக்கப்படுகிறது. ஆமென். பாதாளத்தின் கிரியைகள் மேற்கொள்ளுவது இல்லை. சத்துரு மேற்கொள்ளுவது இல்லை. பிசாசு மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென். எல்லாவற்றும் கர்த்தர் முடிவுண்டாக்குகிறார். இன்றைக்கு ஒரு முடிவின் நாள். ஓ சத்துருக்களின் கிரியைகளுக்கு ஒரு முடிவின் நாள். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் முடிவை கொண்டு வருகிறார். போராடுகிற எல்லா அந்தகாரங்களுக்கும் பலவீனத்தின் ஆவிகளுக்கும் ஆவியானவர் முடிவுண்டாக்குகிறார். சத்துருவின் கிரியைகள் அழிவதாக. பலவீனங்கள் மாறட்டும். வேதனைகள் மாறட்டும். சரீரத்திலே சுக பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆரோக்கியம் பிள்ளைகளை நிரப்புவதாக. இப்பொழுது இந்த நாள் ஜெபத்திலே அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள். அநேகருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நெருக்கங்களை நீக்கப்படுகிறார். உன்னுடைய போராட்டங்களுக்கு முடிவு. ஹல்லேலூயா. ரிகபரபௌ ஷம்துரே ரிகம்தராதனா. ஜெபி ஆத்துமாவே ஜெபி ஜெபி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினாலே தோற்று போகிறது இல்லை. தேவன் உன்னோடு இருக்கிறபடியினாலே உன் சத்துருவுக்கு கர்த்தர் அழிவை உண்டு பண்ணுகிறார். ஆமே. கர்த்தரை முன்பதாக நிறுத்து. அவர் தலையிடட்டும். தேவனை முன்பதாக நிறுத்து. அவர் பேசட்டும். ராஜாவை முன்பதாக நிறுத்து. அவர் வழக்காடட்டும். ஆமே 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 ஆமே. நான் உன் பாளையத்தில் உலாவி உன் சத்துருக்களுக்கு எதிர்படுவேன். நான் உன் பாளையத்தில் உலாவி உன் சத்துருக்களுக்கு எதிர்படுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. பாளையத்தில் உலாவுங்க ஆண்டவரே. எங்க பாளையத்தில் உலாவுங்க ஆண்டவரே. எங்க எல்கைகளில உலாவீராக. எங்க ஸ்தலங்களில உலாவீராக. ஓ ரிகபரபரப ஷபரபரபா ரி லௌடமனோ ரம்தல் கடனமனா ரிகபல் பௌஷா ரகதல்கே ரி ரச்சம்த ரோஹதத் ரிகபல் பௌடமனோ ரக்கந்தே ரகசியாத்துனரோ ரி லௌடமன ஹப்சந்தரா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம் இரட்டிப்பான நன்மைகளை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் ஆமே. நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரிய அணையாதவர். நெறிந்த நாணலை முறியாதவர் மங்கி எரிகிற திரிய அணையாதவர். கர்த்தருடைய பிரசன்னம் திரும்பவும் கட்டுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நன்மைகளை வெளிப்பட பண்ணுகிறது. ஆவியானவர் ஆவியானவர் சகல நன்மைகளின் ஊற்றாய் இருக்கிற கர்த்தர். சகல நன்மைகளின் காரணராய் இருக்கிற கர்த்தர். சகல நன்மைகளின் ஊற்று கண்களை திறக்கிறவர். ரிகபரபலபோ ஷபரதன ரிகமல் கடரமனுதுரா
ரக்கம் தெரேதரகசியாத்துனரோ ரிக்கபல் பௌஷாரகதனா ரிக்கலதரகமனோ ரிக்கபரபலபௌஷே. ஆமே. நன்மையான எந்த ஈவோ பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் வேண்டுமானால், ஆமே, ஆசீர்வாதங்கள் வேண்டுமானால், நன்மைகள் வேண்டுமானால் எல்லாமே பரலோக ராஜ்யத்தில் இருந்து கட்டளையிடப்படுகிறது. ஆமே ஆமே ஆமே. பரத்திலிருந்து உண்டாகிறது. உனக்கான நன்மைகள், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து கட்டளையிடப்படுகிறது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியங்கள் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும். உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும். உன் ஊழியத்தின் காரியங்கள் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும். உன் எதிர்காலம் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும். உன் சூழ்நிலைகள் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும். உன் நெருக்கங்கள் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும். ரக்கபலதிரமன சிகலதர ஓ ரிக்கபரபரபலபு ஷபரபரபரபரபரபரப ரக்கபல் பௌடபரபரதுனகசியாத்துனர. பரலோக ராஜ்யத்தின் மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் மகிமை ஒவ்வொருவரை நிறைத்து கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் மகிமை ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களை ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் மகிமையை, வல்லமையை ஆமே நீங்கள் காண்கிறீர்கள், உணர்கிறீர்கள். ஆத்மாவே பரலோக ராஜ்யத்தின் மகிமையை உணர்கிறார். உன்னோடு இருக்கிற தேவனுடைய மகிமையை உணர்கிறார். உனக்காக கிரியை செய்கிறவருடைய மகிமையை உணர்கிறாய். ஹல்லேலூயா. ஓர கதலரல சிகரமனோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொடர் ஜெபத்திலும் கூட இந்த நாள் இரவு வேளையிலே கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 143:9 படிக்கும்போது, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, என் சத்துருக்கள் என்னை தப்புவியும் ஆண்டவரே, உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். ஆண்டவர் நமக்கு புகலிடம், அவர்தான் நமக்கு தஞ்சம். நமக்கு தஞ்சமும் புகலிடமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்திலே எல்லாரும் ஒரு விசை அடைக்கலம் கொள்ளுவோமா? நிச்சயம் இது தொடர் ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த சத்தம் கேட்டு பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவே, உன் பாரத்தை மாற்றும்படியாகவே ஆண்டவர் இந்த தொடர் ஜெபத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி விடுவிக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த தொடர் ஜெபத்தை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உமேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி, ஒரு வறண்ட நிலத்தை போல ஆத்துமா ஆண்டவர் மேல தாகமாயிருக்கட்டும், ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாயிருக்கட்டும். ஆண்டவரையே நோக்கி பார் ஆத்துமாவே, நிச்சயம் உன்னுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதத்தை காண பண்ணுவார், அவர் அதிசயத்தை காண பண்ணுவார். என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய்.
உன் ஆத்மா விசாரிக்க ஒருவர் உண்டு. அவர்தான் உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர். அவரை நோக்கிப்பார், உன் ஆத்மாவை விசாரிப்பார். விசாரித்து உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறம்பா, என் ஆத்மாவை வெறுமையாய் விடாதிரும் என்று சொல்லு. இந்த தொடர் ஜபத்தில் இந்த நாளிலும் ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை வெறுமையாய் அனுப்ப அவர் சித்தமில்லாதவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம். ஆமேன். உன்னோடு கூட இருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மைமைப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை மைமைப்படுத்த ஆரம்பிங்க. துதிக்க ஆரம்பிங்க. துதியின் சத்தம் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும். நாவிலிருந்து புறப்படுகிற துதியின் சத்தம் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரை நீ துதிக்க துதிக்க சத்துரு உன்னை கண்டு பயப்படுவான். காரணம், நீ துதிக்கும் போது உன்னை சுற்றிலும் தெய்வ மகிமை இறங்கி வரும். உன்னை சுற்றிலும் பரலோகமே இறங்கி வரும். ஆமென். வானசேனை தூதர்களோடு கூட கர்த்தர் இறங்கி வருவார். ஒருவின பட்டயத்தோடு கூட தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். உனக்காகவே இறங்கி வருவார்கள். நீ துதிக்கும் போது இறங்கி வருவார்கள். அந்த விசுவாசத்தோடு துதி. நான் துதிக்கிறேன். நான் துதிக்கும் போது எனக்காக தூதர்கள் இறங்கி வருவார்கள். எனக்காக அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் இறங்கி வரும். எந்த மனுஷனையும் நான் பார்த்து சோர்ந்து போகல. எந்த போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து போகல. என் ஆண்டவரை நான் பார்க்கிறேன். என் ஆண்டவரை நான் பார்க்கிறபடியினாலே என் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கான ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீ துதிக்க ஆரம்பி. ஆண்டவர் நீ துதிக்க ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலங்கள்ல விடுதலை கட்டளை இடுகிறார். ஆவிக்குரிய மண்டலங்கள்ல விடுதலை கட்டளை இடுகிறார். நீ ஜெபிக்க உட்கார்ந்தாலே உன் சிந்தையை திருப்புகிற, பல சிந்தையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் சங்கரிக்கப்படுகிறது. அந்த சத்துருவை முதலாவது ஆண்டவர் சங்கரிக்கப்படுகிறார். ஆமென். சங்கரிக்கப்படுகிறார். நீ ஜெபிக்கும் போது உன் சிந்தை ஒரு மனதோடு கூட பரலோக தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து ஜெபிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மன சிந்தையை முதலாவது ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. ஆமென். 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 மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடிக்கிற கர்த்தர். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடிக்கிற கர்த்தர். ஆமென். உயரத்திலிருந்து தம்முடைய கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்தில் முன்னே தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். அதே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவராய் உனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி. அவர் உனக்கு தயாபரராய் இருக்கிறார். உனக்கு கோட்டையாய் இருக்கிறார். உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னிடத்தில் வர தீவிரியும் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் சத்தத்துக்கு செவிகொடும் என்று சொல்லு. ஆண்டவரே, என் சத்தத்துக்கு செவிகொடுங்கப்பா. ஆண்டவரே, என் பக்கமாய் என் பட்சமாய் சாய்ந்த ஆண்டவரே, என் கூப்பிடுதலை கேளுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உன் கூப்பிடுதலை கேட்ட ஆண்டவனுக்கு கிரியை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் விலகுகிறது. எல்லா தடைகளும் விலகுகிறது. உனக்கு விரோதமாய் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இன்னைக்கு இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஆவியில் ஒரு விடுதலை முதலாவது உண்டாவதாக. ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாவதாக. சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சரீரத்தை கட்டுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். ஜெபிக்க உட்கார்ந்த உடனே சரீரத்தை கட்டுகிற அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. அப்படியே கொட்டாய் உன்னை ஜெபிக்க விட மாட்டேன் என்று போராடுகிற அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படுகிறது. உன் ஆவிகளோர் விடுதலை. முதலாவது ஆவிகளோர் விடுதலை. ஆமென். ஒரு நூலின் மேல் நெருப்பு படும்போது எப்படி அந்த நூல் பொட்டி போகுமோ அதே போல ஆவிகளோர் விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிறார். ஆவிகள விடுதலையை பெற்றுக்கொள். இந்த ஜெபத்தில் ஒரு அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் எரிந்து அமேர் பிரகாசிக்கிற விளக்காய் உன்னை மாற்றும்படியே ஆண்டவர் தொடுகிறார். உன்னை
ஜெபி ஜெபி ஊக்கமாய் ஜெபி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்ப்பத்தை போல உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் இந்த நாள்ல சங்கரிக்கிறார். மறைந்து செயல்படுகிற சர்ப்பத்தின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இரவுல தூங்கின கெட்ட சொப்பனா சர்ப்பத்தின் ஆவிகள், அந்த சர்ப்பத்தின் ஆவிகளை ஆண்டவர் அழிக்கிறார். ஆமென். மறைந்து செயல்படுகிற அந்த தந்திரங்கள் அழிக்கப்படுகிறது. அந்த தந்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. உன் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிறது தந்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. உன் புருஷனாரிடத்தில் செயல்படுகிற, உன் மனைவியிடத்தில் செயல்படுகிற அந்த தந்திரத்தின் ஆவிகள், சர்ப்பத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, சங்கரிக்கப்படுகிறது. ஜெபிங்க. ஆமே. இந்த சர்ப்பத்தின் வல்லமைக்கு எதிர்த்து நிற்கும் போது அநேக கட்டுகள் உடைகிறது. பொருளாதாரத்தை ஒழித்து திருடுகிற சத்துரு, நீ வேலை செய்கிற இடத்துல வேலை காரியத்துக்கு விரோதமாய் மறைந்து செயல்படுகிற சத்துரு இன்னைக்கு சங்கரிக்கப்படுகிறான். அடிக்கடி நீ போகிற வருகிற இடங்கள்ல உனக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற சத்துரு இயேசுவின் நாமத்தில் சங்கரிக்கப்படுகிறான். மறைந்து செயல்படுகிற சாத்தான் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறான். மறைந்து செயல்படுகிற சாத்தான் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை புகலிடமாய் கொண்டிருக்கிறாய், அதனால நீ வெட்கப்படுவது இல்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தரை நீ புகலிடமாய் கொண்டிருக்கிறாய், ஆகையால் நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து வந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களை போல என்னை இருள இருக்க பண்றான்னு சொல்லி புலம்புகிற ஆத்துமாவே ஆண்டவர் இந்த நாள்ல உன் ஆத்துமாவை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்தினால் வெளிச்சத்துக்கு நேராக நீ கடந்து வருகிறாய். வெளிச்சம் உனக்குள்ளே பிரவேசிக்கிறது. வெளிச்சம் உண்மையில பிரவேசிக்கிறது. ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் ஆண்டவருடைய முகத்தின் ஒளி. அந்த ஒளி மேல வரும்போது இருள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் விட்டு கொடுத்து கரங்களை தட்டி ஜெபி பாப்போம். அந்த வெளிச்சம் மேல பிரவேசிக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எப்படிப்பட்ட மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட மனுஷனையோ ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணுகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. அப்பா நன்றி என்று சொல்லுங்க. நீங்க சொல்ல ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையான கரம், ஆண்டவருடைய வல்லமையான புயம் உனக்காக நீட்டப்படுகிறது. உனக்காகவே நீட்டப்படுகிறது. ஆண்டவர் அவருடைய கரத்தை உன்மேல வைக்கிறார். ஓ ரிமாலா ரஷகலாரா. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவன் தாவீது சொல்லுகிறான், நான் சத்தமிட்டு கூப்பிடுறப்பா, சத்தமிட்டு கெஞ்சுகிறப்பா, என் சூழ்நிலையில ஒரு மாற்றம் வரட்டும். உமக்கு முன்பதாக என் சஞ்சலத்தை நான் ஊற்றுறப்பா, உமக்கு முன்பதாக என் நெருக்கத்தை நான் அறிக்கை இடுகிற ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் சஞ்சலத்தோடு வந்திருக்கிறப்பா, என் சஞ்சலத்தை உமக்கு முன்பதாக ஊற்றுகிறேன்னு சொல்லு. சத்தமிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லு. சத்தமிட்டு கெஞ்சுறேன்னு சொல்லு. நீ கெஞ்சு, சத்தமிட்டு கெஞ்சு. ஆண்டவர் கெஞ்சுதலுக்கு பதில் கொடுக்கிறார். ஓ ரீபாலா ராலா ராஷாகாபா லீமாலா ராகாலாரா.
லிமா லமோ கடரபோ ஷப லப 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 லபரா. ஆமென். தாவீது சொல்லுகிறான், வலப்புறமா கண்ணோக்கி பாருங்கப்பா, வலப்புறமா கண்ணோக்கி பாருங்கப்பா. என்ன அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, எனக்கு ஆதரவாய் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் பண்ண ஒருவரும் இல்லை. அப்பா வலப்புறமா கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு அடைக்கலம் ஆண்டவரே. ஜீவனுள்ள ஒரு தேசத்துல எனக்கு நீங்க தான் பங்கா இருக்கிறீங்கப்பா, நீங்க தான் என் பங்கு. ஆண்டவரை பார்த்து சொல்லி பாரு ஆத்மாவே, நீங்க தான் என் பங்குன்னு சொல்லி பாரு. நீ சொல்ல சொல்ல ஆண்டவர் உனக்கு பங்கு பாத்திரமா இருக்கிறா, ஆண்டவர் உனக்கு பங்கா இருக்கிறா, ஆண்டவர் உனக்கு அடைக்கலமா இருக்கிறா, ஆண்டவர் உனக்கு புகலிடமா இருக்கிறா, ஆண்டவர் உனக்கு தஞ்சமா இருக்கிறா. கர்த்தரே உனக்கு புகலிடம், கர்த்தரே உனக்கு தஞ்சம், கர்த்தரே உனக்கு ஆரான். இந்த வார்த்தையை சொல்லும் போது கர்த்தருடைய வல்லமாய் வீட்டுல இறங்கி வருகிறது. இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டு வைக்கும் போது வீட்டுல கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரே ஓ ரிபாலபா லிமாலா ரஷகாலா ரிமாலா ரகாலா. சகோதரி, ஆண்டவர் உன்னை பார்த்த இந்த நாள்ல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா, உன் கைகளை நான் போருக்கு படிப்பிக்கிறேன், உன் கைகளை நான் போருக்கு படிப்பிக்கிறேன். ஆமென். உன் விரல்களை நான் யுத்தத்துக்கு படிப்பிக்கிறேன், உன் விரல்களை நான் யுத்தத்துக்கு படிப்பிக்கிறேன். இந்த நேரத்தில் உன் கைகள் ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது, ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு தாங்க கூடாத பிரசனம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். கரங்களை தொட்டு ஜெபிக்கும் போது, கரங்களை வைத்து நீ பிறருக்காய் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அநேக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் வர போகிறது. ஆமென். இழந்த கிருபை வரங்கள் செயல்பட போகிறது, இழந்த கிருபை வரங்கள் செயல்பட போகிறது. ஆண்டவர் புதுப்பிக்க போகிறார், புதுப்பிக்க போகிறார். ஆதிகளை நீ ஜெபிக்கும் போது பிசாசுகளை துரத்தினாய் அல்லவா, இன்னைக்கு உன்னுடைய ஊழியத்தில் அந்த அனுபவத்தை நீ இழந்து நிற்கிறாய். அப்படிப்பட்ட அனுபவத்தை மீண்டும் ஆண்டவர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் ஒரு ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது, ஒரு ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. நீ சாத்தானுக்கு கட்டளை இடும் போது அப்படியே ஓடி போகும், நீ பிசாசுகளை கட்டளை இடும் போது அப்படியே ஓடி போகும், மந்திராவிகளை கட்டளை இடும் போது ஓடி போகும், வியாதிகளை கட்டளை இடும் போது மறைந்து போகும். அதிகாரத்தை பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள். உன்னை ஆண்டவர் படிப்பிக்கிறார், உன்னை ஆண்டவர் படிப்பிக்கிறார், யுத்தத்துக்காய் படிப்பிக்கிறார். நீ யுத்தத்திற்காய் ஆயத்தம் பண்ணப்படுகிற குதிரை, யுத்தத்திற்காய் ஆயத்தம் பண்ணப்படுகிற குதிரை. ஆமென், ஆமென், ஆமென். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. ஆண்டவர் சவுக்கை எடுத்து உன்னை அடிக்கிறாரே ஆனால் ஆமென், நீ இன்னும் அதிக வேகமாய் ஓடும்படியாகத்தான். நீ கவலைப்படாத, கவலைப்படாத. நீ ஓடணும், நீ ஓடணும். நீ யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற குதிரை. நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போய் கிடக்கிற, நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போய் கிடக்கிற. எப்படி நீ குதிரைகளோடு ரதங்களோடு ஓடுவாய், எப்படி ஓடுவாய் ஆத்மாவே, எப்படி ஓடுவாய் சகோதரி, எப்படி ஓடுவாய் சகோதரா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். நீ ஓடும்படியாய் யுத்தத்திற்காய் பழக்க வைக்கிறேன், வேகமாய் ஓடும்படியாய். ஓ ரிமாலாபா லிமாலாபா லிமாலாபா லிமாரா ஷகபா லாரா லாரா லிமா லமா கடரபா ஷபா லபா லபா லிமா லபா ரபரா. ஆமென். விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெப சத்தம் எழும்பிக்கிட்டே இருக்கணும், ஜெப சத்தம் எழும்பிக்கிட்டே இருக்கணும். ஜெபத்துல மாத்திரம் நீங்க சோர்ந்து போகாம ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன காரியம் செய்கிறாருன்னு சொல்லு. ஆமென். அதுக்கு பின்புதான் நீங்களே சொல்லுவீங்க. ஆமென். ஜெபத்துல மாத்திரம் சோர்ந்து போக கூடாது. நேற்றைக்கு ஜெபித்த இல்லையா, இன்னைக்கு நீ ஜெபிக்காண்டான்னு சொல்லி ஒதுங்காத சகோதரி, இன்னைக்கு ஜெபி. நேற்றைக்கு வைத்த அபிஷேகம் அல்ல இன்னைக்கு. ஆமென். புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார், புதிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். அதனால நீ சோர்ந்து மட்டும் போக கூடாது, நீ போராடி கொண்டே இருக்கணும். நீ ஆண்டவருடைய சமூகத்துல போராடணும். எவ்வளவு தூரத்துக்கு நீ போராடுகிறாயோ அவ்வளவு தூரத்திற்கு நீ ஆண்டவரிடத்தில் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறாய், நீ வல்லமை அதிகரிக்கப்படுகிறாய், வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறாய். இதே
தம்முடைய வல்லமையை உன் மேல் ஆண்டவர் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தர் தொடுகிறார், இப்பொழுது கர்த்தர் நிரப்புகிறார், இப்பொழுது அக்கினி ஜோலையை மாற்றுகிறார். எஸ் ரிசீவ், எஸ் ரிசீவ். அவர் தூரத்துக்கு சமீபத்திற்கு கர்த்தர் தூர இடத்துல இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. மரண படுக்கையில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மேல ஒரு உயிர்த்தெழுதலை வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி வருகிறது. விடாத விடாத போராடு ஜபி, போராடு ஜபி. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மத்தியில் இறங்கி வரும்போது ஆமென், மரணம் கூட ஓடி போகிறது, வியாதிகள் கூட ஓடி போகிறது, ஓடி போகிறது, ஓடி போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஓடி போகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை சிரசிலே, உயிர்த்தெழுந்த வல்லமை இருதயத்திலே உன்னை தொடுகிறது, தொடுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தோடு ஜெபி. உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று கிரியை செய்கிறது விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆண்டவரே. ஓ ரீபாலா ரஷகாலா, ரீமாலா ரஷகாலா, ரீபாலா ரகாலாரா, ஓ ரபாலா ரஷகாலாரா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறவர் நான். ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகில, இரவிலே நிலவாகிலோ உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். சேதப்படுத்துவது இல்லை, சேதப்படுத்துவது இல்லை. கரங்களை தட்டி இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசி. சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமாகவோ அக்கினி ஸ்தம்பமா நடத்தினது போல ஆமென், ஆண்டவர் நடத்துகிறார், நடத்துகிறார். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவோ சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவோ உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றை சேதப்படுத்துவது இல்லை, அவைகள் ஒன்றை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். சேதப்படுத்தாதே. பகலிலே வெயிலாகிலோ, இரவிலே நிலவாகிலோ உன்னை சேதப்படுத்தாதே. நீ கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய சட்டைக்குள்ளா இருக்கிற பிள்ளை, அவருடைய மறைவுக்குள்ளா இருக்கிற பிள்ளை. ஓ ரபாலா ரஷகபா, லிமாலா ரஷகலா, ரிபாலா ரகலாரா, லிமா லமோ கட ரபோ ஷபாலா ரகலாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். எல்லா தீங்குக்கு விலக்கி உன்னை காப்பா, எல்லா தீங்குக்கு விலக்கி உன்னை காப்பா. ஒன்று ரெண்டுக்கு அல்ல, எல்லா தீங்குக்கு உன்னைக்கு விலக்கி காப்பா. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் மேல விசுவாசம் வை. வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை இறங்கி வருகிறது. எனக்கு ஒத்தாசையாக எனக்காய் நிற்க யாருமே இல்லையேன்னு சொன்ன இல்லையா? ஆண்டவர் வானத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார், பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார், தேவதூதர்களை அனுப்பி தருகிறார். போதுமான கேட்கிறாரு, உனக்காய் தேவதூதர்களை அனுப்பி தர்றேன், தேவதூதர்களை அனுப்பி தர்றேன். உன் பக்கத்தில் தேவதூதர்கள் எப்பொழுது நிற்பார்கள். நீ போகிற இடத்துல உன் கூட நிற்பார்கள், உன் பிள்ளைகளோடு கூட நிற்பார்கள். போதுமான கேட்கிறாரு. ஆமென். கரங்களை தட்டி சொல்லு, கரங்களை தட்டி சொல்லு. ஆமென் ஆண்டவரே, எனக்கு நீர் ஒத்தாசை அனுப்பி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ரபா லிமாலா ரஷகலா, ரிபாலா ரகலா, ரஷகபா லிமாலா ராரா, லிமா லமோ கடரபோ ஷபா லபா லிமா லபா ரிபா லபா ரிபா ரா, ரிபாலா ரஷகலாரா. ஆமென், 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 ஆமென். இதுவரை நீ பெற்ற அபிஷேகம் அல்ல, இனி வருகிற நாட்கள் இந்த 40 நாள் ஜெபமோ உன் வாழ்க்கையில் அக்கினி ஜுவாலையாய் இதுவரை கண்டிராத, ஒரு கிரகிக்க கூடாத
மகிமையை உனக்கு நான் தருவேன் வாக்கு கொடுக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், உண்மையாய் நீ காத்திருப்பேன்னு சொன்னா வருகிற நாட்கள்ல ஒரு கிரகிக்க கூடாத மகிமை, ஒரு கிரகிக்க கூடாத மகிமை நீ காண போகிறாய், நீ காண போகிறாய். ஓ ராபாலிமா லாரா ஷகாலா ரீபாலா ரகாலா ரிஷகாலாரா லிமா லமோ கடரபோ ஷப லப லப ரப ரபரா. ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்துக்கென்று, என் நாமத்தின் மகிமைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நீ ஜீவ விருட்சம் என்று சொல்லு. என் நாமத்தின் மகிமைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ விருட்சம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறபடியினால் உன்னை என் உள்ள கைக்குள்ள வைத்து பார்த்து கொண்டிருக்கிற, என் கண்ணுக்குள்ள வைத்து பார்த்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற. எப்படி என் பிள்ளை உருவாக்கணும், எப்படி என் பிள்ளை உருவாக்கணும், எந்த பாடுகள் வழியா நடத்தி என் பிள்ளைகளை உருவாக்கணும். என் பிள்ளைகள் இன்னும் சார்பாகணுமே, என் பிள்ளைகள் இன்னும் கூர்மையாகணுமே, என் பிள்ளை இன்னும் கருக்காகணுமே, என் பிள்ளைக்கு வச்சிருக்கிற லக்குல சரியா போய் ஆமென் பாயணுமே. எப்படி நான் உருவாக்குவது, அப்படி ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்து பார்த்து உருவாக்குகிறாரு, பார்த்து பார்த்து உருவாக்குகிறாரு. உன் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீ வேகமாய் பாய்ந்து போகபடியாய், சத்துருக்களுடைய வில்லை முறைக்கும்படியாய் ஓ உன்னை பார்த்து பார்த்து உருவாக்குகிறார். ஜெபி ஜெபி. உன்னை சுற்றிலும் ஒரு மேகம் சூழ்ந்திருக்கிறது, உன்னை சுற்றிலும் ஒரு மேகம் சூழ்ந்திருக்கிறது. அது அக்கினியின் மேகம், பரலோக தேவனுடைய மேகம், பரலோக தேவனுடைய மேகம். நீ உணர்கிறாய் ஆத்மாவே, ஆவிகளை நான் தெளிவாய் உணர்கிறேன். அநேகரை ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார், அநேகரை ஆவியானவரே ஆட்கொள்ளுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாள்ல இருந்து என் பிள்ளைய நான் கையில எடுக்கிறேன், நான் கையில எடுத்து ஆட்கொள்ள போகிறேன். இனி பேசுகிற பேச்சுகள் எல்லாம் தீர்க்க தரிசனமா இருக்கும். என் பிள்ளைகளை கையை நீட்டு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இனி அந்தகாரங்கள் அலறும், அலறும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என் பிள்ளைக்கு வைக்கிறேன். ஓ ரீபாலாபா லீமாலாபா ரீபாலா ரஷகாபா லீமாலா ரகாலா ரிஷகாலாரா லிமா லமா கடரபா ஷபலபா லிமா லபா ரபா லபா ரபாரா. ஆமென் 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 ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு நான் வெளிப்படாமல் இருப்பேனா, எனக்கு காத்திருக்கிற உனக்கு நான் வெளிப்படாமல் இருப்பேனா, ஜீவனுள்ள தேவனாகி எனக்கு காத்திருக்கிற உனக்கு வெளிப்படாமல் இருப்பேனா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு நான் வெளிப்படுவேன். அந்த மகதலே நான் மரியாள் கண்ணீரோடு கூட காத்திருந்தா அவளுக்கு நான் வெளிப்பட்டு, அதே போல உனக்கு நான் வெளிப்படுவேன். ஓ ரபாலா பாலா ரஷகாலா ரீபாலா ரகாலாரா. உன்னோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள், ராஜ்யம் பார்க்கும், ராஜ்யம் பார்க்கும். உன்னோடு கூட இருக்கிறதை நாமே ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மகனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இந்த மகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லு ஜனம் சொல்லு, ஊரார் சொல்லு, உலகம் சொல்லு. ஆமென். அப்படி உன்னை நான் வேறு மனுஷியாய், வேறு மனுஷனாய் உன்னை நான் தெரிய பண்ண போகிறேன். ஜனங்களுக்கு நான் தெரிய பண்ண போகிறேன். ஆமென். உணர்வுள்ள ஆவியை இருதயத்துக்குள்ள பயத்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்துக்குள்ள பயத்து, வேறு மனுஷியாய், வேறு மனுஷனாய் உன்னை நான் ஒருவேற்படுத்த போகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஒருவேற்படுத்த போகிறேன். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரி, ஆண்டவர் என்னை பார்த்து தான் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கும் போது உன் கண்கள் கண்ணீர் தார தாரையாய் வழிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தான் நான் சொல்லுகிறேன், உன்னை தான் நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன்.
ஓ ரீபாலா ரஷகமா லீமலப லிமலப ரபஹட ரபஹடரா ரீபாலா ரஷகலாரா. ஆமென். இந்த ஜெபத்தோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ வேலை செய்கிற இடத்திலே ஆண்டவர் ஆமென் உயர்வை கட்டளை இடுகிறார். அதிகாரிகள் முன்பதாக தயவை கட்டளை இடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், மனுஷர் தயவை நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லு. ஆமென். அப்படியானால் உனக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்திருக்கிறது. அதற்காக கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹalleluya. ரிபாலா ரஷகபாலாரா லிமா லமோ கடரபோ ஷகபா லிமலாரா ரிஷகபா லபாலா ரஷகலாரா. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சத்துரு வருகிற விதத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. சத்துரு வெள்ளம் போல் வருவானாம். பல வருடங்களாய் ஒரு ஆற்றிலே வெள்ளம் போகாத வண்ணமாய் அடைப்பட்டு சகதியும் சேர்வாரப்படாத வண்ணமாய் காணப்படுகிற அழுக்குகளோடு கூட காணப்படும். திடீர்னு ஒரு காட்டாற்று வெள்ளம் வரும்போது எல்லாவற்றையும் வாரி இழுத்து கொண்டு போகிறது போல சத்துரு ஒரு வெள்ளம் போல ஒரு மனிதனுக்கு விரோதமாய் வருகிறான். கரை புரண்டு வருகிற வெள்ளம் ஒரு ஊர்ல வரும்போது, ஒரு கிராமத்திலே வரும்போது, அந்த கிராமத்தை, அந்த ஊரை, அதை சுற்றியும் இருக்கிற குடிசைகள், வீடுகள் எல்லாவற்றையும் அப்படி அடித்து செல்லுவது போல இந்த சத்துருவும் ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஒரு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் போது அந்த குடும்பத்தையும் அப்படித்தான் வாரி கொண்டு போகிறான். அநேக குடும்பங்கள்ல எதிரே இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அப்படியே இந்த சத்துரு விழுங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஒரு பிரச்சனையை குறித்து வேதனைப்பட்டு அந்த வேதனையிலிருந்து மீள்வதற்கு முன்பதாக அடுத்த ஒரு பிரச்சனையை சத்துரு கொண்டு வருகிறான். ஒரு வியாதியிலிருந்து அந்த வியாதிக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்து சுகத்தை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் அப்பான்னு சொல்லி நிம்மதியான ஒரு பெருமூச்சை விடுவதற்குள்ளாய் அடுத்தொரு வியாதியை கொண்டு வருகிறான். ஒரு திகிலான காரியத்திலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு முன்பதாக அடுத்தொரு திகிலான காரியத்தை முன்பதாய் கொண்டு வருகிறான். வெள்ளம் போல யார் முன்னே வந்தாலும் விழுங்குகிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். ஒரு திகிலான ஒரு காரியம், ஒரு இழப்பை குறித்து அறிந்த அடுத்த செகண்டே இன்னொரு காரியம். முதலாவது பிள்ளைகளை குறித்து கேள்விப்படுகிறான். பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாள்ல மரித்து போய்விட்டாங்க. கொஞ்ச நேரம் கழியல, இன்னொருத்த ஓடி வர்றான். ஆடு மாடு எல்லாம் போயிருச்சு, ஒட்டகம் எல்லாம் போயிருச்சு. இப்படி
திரும்ப 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 திகிலான காரியங்களை கொண்டு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் முன்னே வந்தாலும் விழுங்கி விடுகிற நிலைமை இந்த சத்துரு. அல்லேலூயா. எவனை விழுங்கலாம், எவனை விழுங்கலாம், வெள்ளம் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி மிக வேகமாய் வேகமாய் புறப்பட்டு வருகிறது. இன்னும் கொஞ்ச காலம் தான் உண்டு என்று சொல்லி சத்துரு மிக வேகமாய் புரண்டு வருகிறான். அல்லேலூயா. இந்த நிலைமையில கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் நம்மளால யுத்தம் பண்ண முடியாதுங்க. நிச்சயம் நம்மளால சத்துருக்கு முன்பதா யுத்தம் பண்ண முடியாது. ஆவியானவரை முழுவதுமாய் சார்ந்து கொண்டோமையானால் ஆவியானவர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சத்துருக்களை துரத்துவது ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. காரணம், இது மாமிசத்தோடு இரத்தத்தோடும் உள்ள யுத்தம் அல்ல. இது ஆவிக்குரிய யுத்தம். கண் தெரியாத ஒரு ஆவிக்குரிய யுத்தம், கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல ஆவியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் இனங்கண்டு யுத்தம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இந்த வெள்ளம் போல வருகிற சத்துருக்கு விரோதமாய் நின்று கொடியேற்றுவார். அல்லேலூயா. ஆவியானவர் இந்த சத்துருக்களை நிச்சயம் மேற்கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம யாருக்கு இடம் கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமா இடம் கொடுக்கணும். அதிகமா என்று சொல்வதை விட முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவரே, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம்பா. எனக்கு விரோதமாய், என் சரீரத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய், என் புருஷனாருக்கு விரோதமாய், புருஷனுக்கு ஈவாய் நீர் கொடுத்த வேலைக்கு விரோதமாய், என் குடும்பத்தின் எதிர்காலத்துக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வர்றாம்பா. முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, என் பிள்ளைகளை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, என் புருஷனார முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆஸ்திகள், எனக்கு கொடுத்திருக்கிற மிருக ஜீவன்கள், எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை எல்லா காரியங்களையும் ஆவியானவரை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை, ஆவியானவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆவியானவர் தான் ஆவிக்குரிய யுத்தத்துல இனங்கண்டு சாத்தானை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோபுக்கு நன்றாய் தெரியும். யோபு சொல்றாப்புல, யோபு 33 அதிகாரம் 4 வசனத்தை படிக்கும் போது, தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லி. அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உயிர் வரணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை வரணும்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டா மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:23. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்றாப்புல, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை அறிந்திருக்கிறேன். யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். நாம் போகிற பட்டணங்கள் தோறும் கட்டுகள் இருக்கிறது.
நான் போகிற பட்டணம் தோறும் எனக்கு உபத்திரவம் இருக்கிறது. இது மனுஷனுடைய கண்களால் பார்க்க முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆவியானவர் இதையெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. பட்டணங்கள் தோறும் என் பிள்ளைக்கு விரோதமா கட்டுகள் இருக்கிறது, பட்டணங்கள் தோறும் என் பிள்ளைக்கு விரோதமாய் உபத்திரம் இருக்கிறது என்று சகலவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த இடத்திற்கு போ, இந்த இடத்திற்கு போகாத, நீ அந்த இடத்துக்கு போ, நான் உனக்காய் அந்த இடத்துல ஜெயக்கோடி ஏற்றுவேன், எல்லா காரியத்தையும் சொல்லி தந்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எப்பொழுது அவனுக்கு விரோதமாய், எப்பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவுக்கு முன்பதாய், சத்துருவுக்கு விரோதமாய் நின்று அவர் கொடியேற்றுவார் என்றால், ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும் போது, அதே வசனத்தில் துவக்கம் முதல் படிக்கும் போது, திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி, ஒன்று அவருடைய நாமத்துக்கு பயப்படணும், இரண்டாவது அவருடைய மகிமைக்கு பயப்படணும். எந்த ஒரு மனுஷன் அவருடைய நாமத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் பயப்படுகிறானோ அந்த மனுஷனுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. சும்மா எல்லாருக்கும் கிடையாதுங்க. சத்துருவை மேற்கொள்ளும்படியா இந்த யுத்த ஜெபத்தை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பிள்ளை, அவருடைய மகிமைக்கு முன்பதாய் நிற்க பயப்படுகிற ஒரு பிள்ளை, அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் அவர் அவரே யுத்தம் பண்ணி ஜெயக்கொடி ஏற்றுகிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேனீக்களை போல சத்துருக்கள் வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். எப்படி அணைந்து போவார்கள்? கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுகிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கும் கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இல்லை என்று சொன்னால் சத்துருவை நாம் சங்கரிக்க முடியாது. அல்லேலூயா. என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சங்கரிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற ஒரு தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படணும் சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும் படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமா இருக்கணும். பயப்படணும்னு சொன்னா, இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவன் நமக்கு எழுதி தந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் படி நடப்பதற்கு நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளின்படியாய் நம்ம கேட்டு கவனமா படித்து கவனமா நடந்தோம்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவர் சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதா
இருக்கிறது. ஆமென். அவர் கிருபையை பெரிதாய் விளங்கப்படுகிறார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், அவர் இறங்கி வருகிற இடத்துல அவருடைய மகிமைக்கு பயப்படுகிற பிள்ளைகளை தான் ஆவியானவர் சத்துருக்கு முன்பதாய் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நீங்க ஆண்டவருக்கு ஒருவேளை பயப்படாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஆண்டவரே சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்கன்னு சொன்னா, உண்மையாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை ஒப்பு கொடுத்து ஜெபித்து அதன்படி நடந்து பாருங்க. இந்த நாள்ல இந்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயக்கொடி ஏற்றுவார். முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி முழங்கால் படிக்கட்டு பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் சாத்தானுடைய சகல விதமான தந்திரங்களையும் தகர்த்தறியும்படியாகத்தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு சிலாக்கியத்தை தான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். எல்லாருக்கும் வேலை உண்டு, ஆனா அந்த வேலையிலும் ஒன்ன ஆண்டவர் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள வச்சிருக்கிறாரு பாரு. எல்லாரும் கேளிகைக்குள்ளும் உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளும் செலவிட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ஒன்ன மாத்திரம் ஏன் ஆண்டவர் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்க வச்சிட்டு இருக்கிறாரு தெரியுமா? சாத்தானின் சகல தந்திரங்களையும் தகர்த்தறியத்தக்க ஒரு திராணி உள்ள பாத்திரமாய் உன்னை மாற்றணும்னு சொல்லி இந்த 40 நாள் ஜெபம் முடியும் போது நீ சொல்லுவ, என்ன ஆண்டவர் திராணி உள்ள பாத்திரமா மாற்றி இருக்கிறாரு. இந்த 40 நாள் ஜெபமும் எனக்கு நல்ல ஒரு திராணியை தந்திருக்குது. ஆமென். சத்துருவை எப்படி ஜெயிக்கணும், நான் ஜெயிக்க நான் என்ன செய்யணும், எல்லாம் எனக்கு ஆண்டவர் கத்து தந்திருக்கிறாருன்னு நீ சொல்லுவ. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உமக்கு நான் பயப்படுவோம்ப்பா, உம்முடைய மகிமைக்கு நான் பயப்படுவேன் ஆண்டவரே. ஆமென். அவருடைய மகிமை என்று சொல்லும் போது அவரே இறங்கி வருகிற ஸ்தலம், அவரே இறங்கி வருகிற இடம், அவரே இறங்கி வருகிறார் என்று அர்த்தம். அவர் இறங்கி வருகிறத பார்த்து பயப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். முகம் குப்புற விழுந்து பயப்பட்டாங்க. அவர் சீனாய் மலையில இறங்கி வந்தபோது முகம் குப்புற விழுந்து பயப்பட்டாங்க. ஆமென். மோசே, நீர் என்னோடு எங்களோட பேசுங்க, ஆனா ஆண்டவர் எங்களோட கூட பேசாண்டா, பேச நாங்க செத்து போயிருவோம் அப்படின்னு பயந்தாங்க. இன்னைக்கு அந்த பயப்படுகிற பயம் இல்ல, தேசத்துல பயப்படுகிற பயம் இல்ல, நமக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நாம பயப்படுகிற பயம் இல்ல. அந்த பயத்தை மீண்டும் ஆண்டவருக்கு முன்பதாக பயப்படுகிற பயத்தை கொண்டு வரும்போது, ஆமென், உனக்கு விரோதமாய் 1000 அல்ல 10,000 எழும்பட்டும், நீ பயப்படவே வேண்டாம். ஆவியானவர் உனக்காய் கொடியேற்றுவார். ஆவியானவர் உனக்காய் கொடியேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் கொடியேற்றுவார். இப்ப ஆண்டுடைய சமூகத்துல ஒரு அர்ப்பணத்தோடு கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பி பார்ப்போம். ஆண்டருடைய கரமுனை தொட போகிறது. நீ சரியா ஒப்பு கொடுத்து ஜெபிச்சான்னு சொன்னா இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு தர்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தருகிறாரு. அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல அவர் அளவுக்கு அதிகமான கிருபையை ஊற்றுகிற கர்த்தர். ஆமென். அளவுக்கு அதிகமான கிருபையை ஊற்றுகிற கர்த்தர். ஆமென். ஒப்பு கொடுத்திருக்கன்னு சொன்னா இன்னைக்கு தேவ வல்லமாய் மேல இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி ஓ ரா பா ரா ஷகமா லிமாலாரா லிபா லபோ கட ரபோ ஷகாலாரா. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். அவரே உனக்கு துணையோ, அவரே உனக்கு கேடகமும்
கேடகமா இருக்கிறார். அவர் தான் உனக்கு துணை, அவர் தான் உனக்கு கேடகம். அவர் கேடகமா இருக்கும் போது எதிரி வீசுகிற ஒரு அம்பு உன்னை தொட முடியாது. எதிரி வெட்டுகிற ஒரு பட்டயம் கூட உன்னை தொட முடியாது. காரணம் கர்த்தர் அல்லவா உனக்கு கேடகம், கர்த்தர் அல்லவா நமக்கு கேடகம். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. சாத்தான் ஏகிற அக்கினி ஆஸ்திரங்கள் ஒன்று கூட உனக்கு விரோதமாய் பலிக்காது, உனக்கு முன்பதாய் பலிக்காது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஹalleluya. ஓ ரபா ரஷகமா லிமாலா ரஷகலாரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஆமென் ஹalleluya. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படியாகவோ, உன் சத்துருக்களை உன்னிடத்திலே ஒப்புக்கொடுக்கும்படியாகவோ, உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பயந்து உன் பாளையத்தை நீ பரிசுத்தமா வைத்துக்கொள், பாளையத்தை பரிசுத்தமா வைத்துக்கொள். நான் உலாவுகிறேன், இந்த நாளில் உலாவுகிறேன். ஆமென். எனக்கு பயந்து நீ நட, நான் உனக்காய் கிரியை செய்கிறேன். யுத்தம் என்னுடையது. ஆமென். ஜெயத்தை நீ காண்பாய். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ ரிபாலா ரஷகலா ரிமாலா ரகலாரா. ஆமென். அநேகரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள விதமாய் நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்து உங்களுக்கு மனதில்லாமல் போயிற்று. இன்னைக்கு உன் கூட நான் பேசுறேன். ஆமென். கூட்டி சேர்த்து கொள்ள நான் மனதுள்ள ஆமென் தெய்வமாய் இருக்கிற. ஆமென். நீ வருவாயானா என் சட்டைகளின் கீழ் வந்துரு, என் சட்டைகளின் கீழ் வந்துரு. உனக்கு நான் பாதுகாப்பு, உனக்கு நான் வரவிடமா இருப்பேன். ஓரி மலர ஷகபலி மலர ஷகல ரிபல ரகலர. ஆமென் 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 ஆமென். இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் விடுதலை உண்டாகிறதற்கு ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவில் அயர்ந்த நித்திரை கர்த்தர் கட்டளை இடுகிறதற்கு ஸ்தோத்திரம் பிதாவே. சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறதற்கு ஸ்தோத்திரம் பிதாவே. ஆமென் 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 ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். அற்பமான எண்ணங்களை உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற நாட்களில் இருக்கிற தொடர் ஜபங்களிலும் ஜபத்தோடு கூட கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஆமென் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தி வையுங்கள். அவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நன்மை